ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேத்னாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். லெமன் ரைஸ் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். கடலை எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரியட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு பொரிய ஆரம்பிக்குது. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு பருப்பு கலர் மாறி வரட்டும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பருப்பு நல்லா கலர் மாறிட்டுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி தோல் நீக்கிட்டு தட்டி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கப்பில் 2 பெரிய எலுமிச்சை பழத்தோட சாறை பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட போகிறோம். தொடர்ந்து 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. இப்போ கலந்து விட்டுட்டு சாதம் சேர்த்துக்க போகிறேன். இது குக்கரில் வச்ச சாதம். வடித்த சாதமாக இருந்தால் இன்னும் நல்லா உதிரியாக வரும். குக்கர் சாதத்தை சேர்த்துட்டு லேசாக சாதம் உடையாத மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு இருக்கான்னு கடைசியாக பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரொம்பவும் சுவையான ஈஸியாகவும் செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் லாஸ்ட் வீடியோ கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தோம். இந்த லெமன் ரைஸுக்கு கத்திரிக்காய் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.